பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்ங்கிற வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியாகவே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எப்படி விடுதலைன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அந்த பாவம் சாபம் நீங்கி தொடர்ச்சியா எப்படி நாம் விடுதலையாய் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம். அப்படி யார் நமக்கு உதவி செய்வார்னு பார்த்தா அதே இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவராய் மாறி இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிற கவனித்து பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை விட்டு போவது நலம்னு சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா ஆவியானவராய் அநேகருக்கு உதவி செய்ய இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு ஆவியானவருடைய பலத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம ஒரு பாவமான செயல் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த பாவமான செயலுக்குள்ள நம்ம கடந்து போகும்போதோ இல்ல அந்த இடத்துக்கு போகும்போதோ ஆவியானவர் நம்மை தடுப்பார். தேவையில்லை, அந்த இடத்துக்கு போகாத, அதிகமா ஒரு மனுஷனிடத்துல பேசாத, இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாரு. அந்த காரியத்திலிருந்து விடுதலை உண்டாக்கும்படி தேவன் செய்வாரு. எதுலையும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு முன்னெச்சரிக்கையா இந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா நம்மை தடங்கல் செய்து இந்த வழி தவறு, இந்த வழியில போன்னு சொல்லி நமக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் நமக்கு கொடுத்து அவர் நித்தமும் நம்மை நடத்த ஆவலாக இருக்கிறார். அதுதான் ஆவியானவருடைய வேலை. அப்படி இருக்கும்போது ஆவியானவர் எந்த மனுஷன் மீது இறங்குகிறாரோ அந்த மனுஷன் என்ன செய்வான்? விடுதலையாக்கப்படுவான். வியாதியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, கலக்கத்திலிருந்து விடுதலை, குழப்பத்திலிருந்து விடுதலை. அப்படிப்பட்ட ஆவியானவருடைய விடுதலையை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தர விரும்புகிறார். அதுதான் மெய்யான விடுதலை. ஏன்னா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் வேதம் சொல்லுது. இன்னைக்கு பூரணமான ஒரு விடுதலை உங்களுக்கு வேணுமா? அப்ப ஆவியானவருக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஆவியானவருடைய துணை வேணும். ஆண்டவரே, எனக்கு எது பாவம் எது காரியம், இதோ நல்லது கெட்டது எதுவும் எனக்கு தெரியலப்பா, எனக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்க எனக்கு ஆவியானுடைய கிருபை எனக்கு தரணும். ஆண்டவரே, ஆவியானுடைய மேலான தயவு எனக்குள்ள தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க விரும்பி கேட்டீங்கன்னா கர்த்தர் இந்த ஆவியானவருடைய காரியத்தை உங்கள் மீது பொழிந்தருளுவார். அப்படி உங்க மேல பொழிந்தருளும் போது அவரே உங்களை கைட் பண்ணி அழகா நடத்துவார். வேற யாரும் உங்களுக்கு தேவையில்லை. ஒப்பு கொடுக்குறீங்களா? கேட்கறீங்களா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுக்கு மனுஷர்கள் அல்ல, உறவினர்கள் அல்ல, ஆவியானவருடைய கைடன்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைகள் மேல உடைய கரம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் இறங்கி வருவீராக. பாவத்தை சாபத்தை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், எங்களை விடுதலை செய்கிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தாமே இறங்கி வந்து எங்களுக்கு நல்ல பூரண சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக பிறரை ஆயத்தப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் இன்னைக்கு உங்களை மெய்யாகவே விடுதலை செய்திருக்கிறார். உணர்ந்து கொள்ளுங்க, சாட்சியாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.